அரசியல் நிலைத்தன்மைக்காக அன்வார் பிரதமராக நீடிப்பது அவசியம். ரஃபீசி ரம்லி கருத்து. சிறுநீரக சிகிச்சை மெடிக்கேர் காலா விருந்தில் 6 லட்சம் ரிங்கெட் நன்கொடை திரண்டது. சடலங்களை நிர்வகிக்கும் இடைத்தரகர் வேலை உங்களுக்கு தேவையில்லை. சராவா அரசு மருத்துவமனை பணியாளர்களுக்கு எச்சரிக்கை. 1MDBயில் சிக்கிய தொழிலதிபர் ஜோலோ கிரேக்க பெயரில் ஷங்காயில் தலைமறைவு. சடலங்களை நிர்வகிப்பதில் இடைத்தரகர்களாக செயல்பட வேண்டாம் என சராவா சுகாதாரத்துறை தனது பணியாளர்களை கடுமையாக எச்சரித்துள்ளது. அம்மாநில மருத்துவமனை ஒன்றில் சடலங்களை கைப்பற்ற குண்டர்கள் போட்டா போட்டியில் ஈடுபட்டுள்ளதாக ஊடகங்கள் அம்பலப்படுத்தியதை அடுத்து இவ்வெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கையை மீறுவோர் மீது 1993 ஆண்டு பொது சேவை ஊழியர்களின் நன்னடத்தை மற்றும் கட்டொழுங்கு விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். சராவா சுகாதாரத்துறையின் இயக்குனர் டாக்டர் வெரோனிகா லூகா அதனை தெரிவித்தார். ஊழலை உட்படுத்திய எந்தவோர் அதிகார துஷ்பிரயோகத்தையும் தமது தரப்பு சகித்துக் கொள்ளாது என்றார் அவர். அதே சமயம் மருத்துவமனைகளில் சடலங்களை நிர்வகிக்கும் பொறுப்பும் உரிமையும் முழுக்க வாரிசுதாரர் மற்றும் குடும்பங்களுக்கு மட்டுமே உண்டு என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சடலங்களை நிர்வகிக்கும் குண்டர் கும்பல்களுக்கு இடையில் சராவாக்கில் உள்ள அரசாங்க மருத்துவமனையொன்றின் பிணவரையில் போட்டா போட்டி நடப்பதாகவும் அடிக்கடி அவர்கள் சண்டையிட்டுக் கொள்வதாகவும் FMT முன்னதாக அம்பலப்படுத்தியது. இறப்பு அறிவிக்கப்பட்ட உடனேயே அல்லது சில சமயங்களில் முன்கூட்டியே அங்கு வந்து நின்று கொண்டு இறப்பு வீட்டாரை வற்புறுத்தி தங்கள் சேவையை பெற வைப்பதை அக்கும்பல்கள் ஒரு வேலையாகவே கொண்டுள்ளன. துக்கத்தில் இறப்பதால் இறுதி சடங்குகளை கவனிக்கும் பொறுப்புகளை வேறு வழியின்றி அக்கும்பல்களிடமே குடும்பத்தார் ஒப்படைக்கின்றனர். குண்டர்களிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு மருத்துவமனை பணியாளர்களும் அச்செயலுக்கு உடந்தையாக இருப்பதாக கூறப்படுகிறது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். Hidup banyak cabaran? Mesti boleh. Cloud9 naik semangatmu. Kelembutan karamel, kacang rangup, coklat enak. Cloud9. Baharum. Cloud9 Crispy Crunch. Cloud9. தப்பியோடிய தொழிலதிபர் லோ தெக்ஜோ என்றழைக்கப்படும் ஜோலோ கான்ஸ்டன்டினோஸ் எக்லிஸ் வைஸ் என்ற கிரேக்க பெயரில் போலி ஆஸ்திரேலிய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி ஷங்காயில் உள்ள மாளிகை ஒன்றில் வசித்து வருவதாக 1MDB ஊழலை அம்பலப்படுத்திய 2 புலனாய்வு பத்திரிகையாளர்கள் கண்டறிந்துள்ளனர். கடந்த ஆண்டு முன்னாள் காவல்துறை தலைவர் தான்சி ரசருடேன் உசேன் தமது துறையினர் லோவை கண்காணித்து வருவதாகவும் ஆனால் அவர் இருக்கும் இடம் குறித்து எந்த தகவலும் தெரியவில்லை என்று முன்னதாக குறிப்பிட்டிருந்தார். அதற்கு முன்பாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் லோ சீனாவில் இருக்கிறாரா என்பதை அதிகாரிகளால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்று கூறியிருந்தார். 1MDBயில் இருந்து 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை திருட திட்டமிட்டதாக மலேசியா மற்றும் அமெரிக்காவில் குற்றம் சாட்டப்பட்ட லோவுக்கு எதிராக 2018 இன்டர்போல் சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதிய இடம், புதிய தோற்றம், புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ், புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப், மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா. உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா. 30 ஜூலை தொடக்கம் 3 ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர்பாருவில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட் ஃபெஸ்டிவல், சாரி ஃபெஸ்டிவல், டிவைன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு. கெட் ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர்பாரு. 5 ஆண்டு தவணை முடியும் வரை டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராக நீடிக்க வேண்டும். நிச்சயமற்ற பொருளாதார சூழலில் அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்ய அது அவசியம் என பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லி கூறியுள்ளார். பாதியிலேயே அரசாங்கத்தை மாற்றினால் அதிகரித்து வரும் பொருளாதார சவால்களை சமாளிப்பது கடினமாகலாம். குறிப்பாக ஆசியான் வட்டார பொருளாதார வளர்ச்சியும் மந்தமாகும் என கணிக்கப்பட்டுள்ள இந்த நேரத்தில் அரசாங்கத்தை மாற்றக்கூடாது என ரஃபீசி கூறினார். மலேசிய பொருளாதாரமும் 3 விழுக்காடு அல்லது அதற்கும் கீழ் சரிவு கண்டால்
அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் நாட்டுக்கு அது பெரும் சிக்கலை கொண்டு வரும். எனவே இதனை சமாளிக்க நிலைத்தன்மை மிக்க அரசாங்கம் வேண்டும். யாங் பர்ஹந்தி மந்திரி எனும் பாட்காஸ்ட் பேட்டியில் அந்த முன்னாள் பொருளாதார அமைச்சர் அவ்வாறு பேசினார். அன்வாரை பிரதமர் பதவியில் இருந்து விலக வற்புறுத்த கோரி வரும் ஜூலை 26ஆம் தேதி மாபெரும் பேரணிக்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அதில் 50,000 பேர் பங்கேற்பார்கள் என தொடக்கத்தில் கணிக்கப்பட்டாலும் இப்போது அவ்வெண்ணிக்கை 3 லட்சம் பேரை எட்டும் என தூரோன் அன்வார் பேரணி ஏற்பாட்டுக்குழு கூறி வருகிறது. இவ்வேளையில் மக்களவை வரும் திங்கட்கிழமை மீண்டும் கூடும்போது அன்வாரை விமர்சனம் செய்யவோ அல்லது அவமானப்படுத்தவோ தாம் விரும்பவில்லை என ரஃபீசி தெளிவுபடுத்தினார். அமைச்சரவையில் இருந்து விலகிய பிறகு அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து வெளிப்படையாகவே அந்த PKR MP விமர்சித்து வருகிறார். இதனால் ரஃபீசியையும் அவருடன் இருப்பவர்களையும் கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்ய வேண்டும் என ஜொஹோரில் 19 PKR தொகுதிகள் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நகரிச மிலான் மக்களே, உங்களுக்காக வருகிறது GM Indians பெருமையுடன் வழங்கும் நகரிச மிலான் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 23 இருந்து 27 ஜூலை ஸ்ரம்மன் பிரீமா ஸ்ரம்மன் நகரிச மிலான் ஆப்போசிட் ஆஃப் KTM ஸ்டேஷன் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், லட்சக்கணக்கான பொருட்கள், ஷாப்பிங் செய்ய, ஃபன் பண்ண, என்டர்டெயின்மெண்ட், நாள்தோறும் பாலிவுட் காலிவுட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட், நான் ஸ்டாப் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ ஸ்ரம்மன் பிரீமா ஸ்ரம்மன் நகரிச மிலான் வில். வசதி இல்லாதவர்களுக்கு சிறுநீரக சிகிச்சையில் முன்னிற்கும் மெடிக்கேர் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை நன்கொடை திரட்டும் நோக்கில் நேற்றிரவு 2ஆம் ஆண்டாக காலா விருந்தை நடத்தியது. மெடிக்கேர் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் புரவலரான நெகிரி மிலான் மாநில சமஸ்தானாதிபதி துவாங்கு மூரிஸ் துவாங்கு முனாவேர் இந்த காலா விருந்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். அரச குடும்பத்தினர், சுகாதார அமைச்சர் டத்துசி டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் உள்ளிட்டோரும் அதில் கலந்து கொண்டனர். பிரமுகர்களும் தொழிலதிபர்களும் நன்கொடையாளர்களும் பங்கேற்ற இந்நிகழ்வில் ரொக்கம் மற்றும் இதர நன்கொடை வடிவில் 6 லட்சம் ரிங்கெட் திரண்டது. அது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த அறக்கட்டளையின் தலைவர் துங்கு டத்தோ யாக்கூப் கைரா, மலேசியாவில் வளர்ந்து வரும் சிறுநீரக நோய் நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்கும் நாடு தழுவிய இதய சுகாதார முயற்சிகளை விரிவுபடுத்தும் பணிகளுக்கும் இந்நிதி பெரிதும் உதவும் என நம்பிக்கை தெரிவித்தார். குறிப்பாக டயாலிசிஸ் மையங்களில் சிறுநீரக பராமரிப்பை மேம்படுத்தவும், இதய நோயறிதல் மையத்தில் நோயறிதல் திறன்களை வலுப்படுத்தவும் மற்றும் பின்தங்கிய சமூகங்களுக்கு சேவை செய்யும் 2 கிளினிக் அமால் பொர்ச்சுமா கிளினிக்குகளில் இலவச சுகாதார பரிசோதனையை அதிகரிக்கவும் இந்நிதி உதவும். இவ்வேளையில் சிறப்பு டயாலிசிஸ் தாதியர்கள் சான்றிதழ் திட்டத்தையும் அவர் முன்மொழிந்தார். டயாலிசிஸ் சிகிச்சைக்கு தேவையான துல்லியமான திறன்களுடன் தாதியர்களை உருவாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட 2 மாத பயிற்சி திட்டம் இதுவாகும் என்றார் அவர். 1994ஆம் ஆண்டில் இருந்து இதுவரை 32,000 சிறுநீரக நோயாளிகளுக்கு இந்த மெடிக் சேரிட்டபிள் அறக்கட்டளை கை கொடுத்துள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவான மித்ராவின் செயல்பாடுகள் தொடர்பில் நேற்று மலாயா பல்கலைக்கழகத்தில் ஒரு வட்டமேசை கூட்டம் நடைபெற்றது. நியாட் ஆகமம் அணி மலேசியா ஏற்பாட்டில் நடைபெற்ற அக்கூட்டத்தில் மித்ரா தலைவர் P. பிரபாகரனும் பங்கேற்றார். மித்ராவை பற்றி மேலும் தெளிவாக புரிந்து கொள்ள உதவுவதை இந்த வட்டமேசை கூட்டம் நோக்கமாக கொண்டிருந்தது. முக்கியமாக 100 மில்லியன் ரிங்கெட் நிதி ஒதுக்கீடு உட்பட மித்ரா நிதி விநியோகம் குறித்து சமூக ஊடகங்களில் அண்மைய காலமாக அரசல் புரசலாக பேசப்படும் விஷயங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டது. 38 பேராளர்கள், அரசு சாரா அமைப்பினர், மாணவர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை முன்வைத்தும் கேள்விகளை கேட்டும் தெளிவு பெற்றனர். தவிர மித்ரா உருவாக்கப்பட்டதன் வரலாறு, அதன் நோக்கம், அது சந்திக்கும் சவால்கள், அவற்றை சமாளிப்பது எப்படி என்பன பற்றியும் கலந்துரையாடப்பட்டது.
வெளியில் பேசப்படும் விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மையானவை என்பது பங்கேற்பாளர்களுக்கு உரிய முறையில் தெளிவுபடுத்தப்பட்டதாக ஏற்பாட்டாளரான அருண் துரைசாமி கூறினார். இந்த 38 டெலிகேட்ஸும் வந்து ஏறக்குறைய 38 கோணங்களில் இன்றைக்கு இந்த டயலாக் வந்து நம்மளுக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக வந்து YB பிரபாகரன் ஆன்சர் கொடுத்தாரு. அண்ட் ஐம் குவைட் satisfied. இருந்தாலும் இந்த ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷனோட மைய கருத்தை வந்து மித்ரா வந்து என்ன நம்மளுக்கு தெரியும் மித்ரா வந்து எந்த நோக்கத்துக்கு தோக்கு வச்சாங்கன்னு. ஆனால் அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு இப்போ மித்ராவுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதை வந்து எப்படி நம்ம வந்து களையலாம். ஸோ இந்த விஷயந்தான் வந்து இன்றைக்கி பேசணும். ஸோ முக்கியமாக 4 விஷயத்தை பேசியிருந்தோம். மித்ரா பொறுத்த வரைக்கும் 3 விஷயம், அண்ட் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மித்ரா தூது போகிறது ஒரு விஷயம். ஸோ மித்ராவுக்கு வந்து communication, information, and then definitely trust deficit. இந்த 3 விஷயம். and then அரசாங்கத்துக்கு வந்து ஹலத்துஜு. ஸோ இதான் இன்றைக்கு மையமாக நாங்கள் பேசின விஷயம். 4 அம்சங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்திய சமூகத்துக்கான மித்ராவின் பங்கு, இத்தனை ஆண்டுகள் கழித்தும் சமூகத்தின் மத்தியில் அதன் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக உள்ளது, அது சந்திக்கும் சவால்கள் மற்றும் தூரநோக்கு வரையப்பட வேண்டியதன் அவசியம் ஆகியவையே அந்த 4 முக்கிய அம்சங்களாகும். கலந்துரையாடல்களில் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் மித்ராவின் 100 மில்லியன் ரிங்கெட் நிதி சரியான நேரத்தில் சரியான நோக்கங்களுக்கு போய் சேரும் என நம்பிக்கை பிறந்துள்ளதாகவும் அருண் குறிப்பிட்டார். இந்நிலையில் விரைவிலேயே இந்திய அரசியல் கட்சிகளுடன் இதே போன்ற கலந்துரையாடல் நடைபெறும் என அவர் கூறினார். பிரபாகரனே நேரில் வந்து பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு தெளிவுபடுத்தியதாக மாணவர்கள் உள்ளிட்ட பங்கேற்பாளர்கள் தெரிவித்தனர். Kemeriahan perpaduan Madani kini kembali. Pelbagai aktiviti menarik menanti anda. Persembahan artis, pameran dan perkampungan etnik, jualan Madani, Food Unite, 50% diskaun saman PDRM, sukan rakyat dan macam-macam lagi. Ayuh ke sambutan Minggu Perpaduan Peringkat Kebangsaan pada 17 hingga 20 Julai 2025 di Perkarangan Stadium Negeri Batu Kawan, Pulau Pinang. Masuk adalah percuma, sama-sama raikan harmoni dalam kepelbagaian. தேசிய நலன்களை மேம்படுத்துவதற்காக அரசாங்க கூட்டணிக்கு வெளியே உள்ள அரசியல் கட்சிகளை உள்ளடக்கிய ஐக்கிய எதிர்க்கட்சி முன்னணிக்கான பெர்சத்துவின் முன்மொழிவுக்கு உரிமை கட்சி தனது முழு ஆதரவை வழங்கும் என்று உறுதியளித்துள்ளது. அடுத்த பொதுத் தேர்தலில் சீன மற்றும் இந்திய வாக்காளர்கள் இடையே எதிர்க்கட்சியின் பலத்தை ஒருங்கிணைக்க இதுபோன்ற ஒரு கூட்டணி உதவும் என்று உரிமை கட்சியின் தலைவர் பி. ராமசாமி கருத்துரைத்துள்ளார். நேற்று முஹிதீனுடன் நடந்த சந்திப்பில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒரே அணியில் திரள்வது தொடர்பில் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. இதில் ராமசாமி, பொஜுவாங் தலைவர் முக்ரிஸ் மகாதேர், மூடா தலைவர் அமீரா ஐஷா அப்துல் அசீஸ், புத்ரா தலைவர் இப்ராஹிம் அலி, பார்ட்டி சோசியாலிஸ்ட் மலேசிய துணைத் தலைவர் S. அருட்செல்வன் மற்றும் மலேசிய முன்னேற்ற கட்சியின் தலைவர் P. வேதமூர்த்தி ஆகியோரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தபோதும் வருகின்ற தேர்தலில் ஐக்கிய எதிர்க்கட்சி முன்னணி வெற்றி பெறுமா இல்லையா என்பது பல காரணிகளை பொறுத்தது என்றும் ராமசாமி குறிப்பிட்டுள்ளார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.